வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நிலக்கடலை காட்டில் களை எடுக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 2-3 வீடியோக்குள்ளே நம்ம நிலக்கடலை டிராக்டர் மூலிமா எப்படி போட்டோங்கிறதும், அந்த வயலுக்கு நீர்ப்பாசனம் வாய்க்கால் வஞ்சால எப்படி அமைச்சோங்கிறத பற்றியும் பார்த்தோம். இப்போ களை எடுக்கிறத பற்றி, அதோடய பயன்கள், அதை பற்றி பார்க்க போகிறோம். நிலக்கடலை வணக்கம். இப்போ களை செடினா நம்ம வயலில் வளர்கிற தேவையில்லாத செடி தான் களை செடின்னு சொல்லுவோம். அதை நம்ம ஏன் எடுக்கிறோன்னா, நம்மளுக்கு நீர் தேவையை அதிகரிக்குது. பயிருக்கும் உண்டான இடைவெளி, குறிப்பிட்ட இடைவெளி இருக்கும். அதுக்கு கம்மி பண்ணுது களை செடிகள் நடுவில் வளர்கிறனால. அதுவும் இல்லாமல் நியூட்ரியன்ஸ், அதாவது களை செடிகள் சத்துக்களை பயன்படுத்தி பயிர்களுக்கு கொடுக்காம வேகமாக வளர்கிறதுனால பயிர்கள் ஒழுங்காக வளர்ச்சி கம்மியாகுது, ஒழுங்காக வளர்கிறதில்ல. இப்போ இந்த வயலில் பாருங்கள் எவ்வளோ களைச்செடி இருக்குது. நம்ம அன்றைக்கி டிராக்டர் மூலிமா போட்ட காணொலியில் பார்த்தா அதே வயல் தான் இது. களைச்செடிகளும் வளர்ந்துருச்சு, நம்ம நிலக்கடலை செடியும் ரெண்டுமே வளர்ந்துருச்சு. இப்போ ஹேண்ட் ஹோக்கு களைக்கொத்து வச்சு தான் நம்ம களை எடுக்க போகிறோம். நிலக்கடலை வயலில் களைக்கொத்தில் நம்ம கையால் களை எடுக்கும்போது நன்மைகள் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா, மண்ணை கிளறி விட்ட மாதிரி இருக்கும். ரெண்டாவது, மண் அணைச்ச மாதிரி இருக்கும். வீடிங்கும் நடந்துடும். மண் அணைக்கிறது எதுக்கு நிலக்கடலைக்கு பெட்டர்னா, இப்போ அந்த மகரந்த சேர்க்கை நடந்த வாட்டி அந்த செடியில் பூ இருந்த இடத்துலேருந்து பெக்குன்னு ஒன்று வரும். அதாவது பெக்குங்கிறது ஆங்கில வார்த்தை. அது அந்த கலக்காவை முளைக்கிற வேர்னு சொல்லலாம். அந்த வேர் அங்கே தான் வரும். அது மண் அணைச்சா ஈஸியாக அந்த மண்ணை பிடிச்சி களை செடியெல்லாம் கலக்கா கீழே வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த வயலில் வீட் பண்ணி முடித்த ஃபீல்டு பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு நீட்டாக. களை செடியெல்லாம் இல்லை எதுவும், நம்மளோட நிலக்கடலை செடி மட்டும்தான் இருக்குது. இப்போ நீர் தேவை கரெக்டாக இருக்கும், நீர் பாசனம் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம உரம் போட்டால் அது பயிர்கள் நேரடியாக எடுத்துக்கும். களை செடி வேஸ்ட் பண்ணாமல் சூரிய ஒளியிலிருந்து எல்லாமே, காற்றோட்டம் எல்லாமே இருக்கும் காட்டில். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம்னா, களைச்செடிகளை சாப்பிட்ற பூச்சிகள், களைச்செடிகளுக்கு வர நோய்கள் நம்ம பயிருக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அதன் மூலியமாக வர பூச்சி நோய் தாக்கங்கள்லாம் கம்மியாகும். இப்போ அந்த ஃபீல்டில் இருக்க வீட்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து போட்டிருப்பாங்க. அதையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுற விதமாக நம்ம அதை ஹில் ஸ்டாக்ஸுக்கு போட்டுக்கலாம். நாங்கள் ஆடு மாடு ரெண்டுக்குமே தனியாக தீவனமெல்லாம் இது விதைக்கிறதில்ல. அப்பப்போ எந்த பயிர் பண்ணுறோமோ அந்த வயலில் இருக்க களைச்செடிகளை எடுத்தே நாங்கள் களைச்செடிகளை ரிமூவ் பண்ணி நாங்கள் ஆடு மாடுக்கு தீனியாக போட்டுருவோம். அந்த பயிர் முடிஞ்ச வாட்டி டைரெக்டாக அந்த காட்டிலேயே கொண்டு போய் எங்களோட ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்கு விட்டுருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு. உங்கள் சப்போர்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.